மூங்கில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஒரு கைமுகன் தம்பியே, ஈசன் மகனே, முருகா, மருதமலை முருகா, எனக்கும் என் தாய்க்கும் நீதான் நல்லருள் புரிய வேண்டும். வாழ்வில் நன்மைகள் பல செய்ய வேண்டும் முருகா. ராஜா, ராஜா, ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜகுல திலகம் பராக் பராக். ராஜா, அம்மா அம்மா, இப்ப நான் எப்படிமா இருக்கேன்? இப்போ உன்னை பார்த்தா ஜமீன்தார் வீட்டு பிள்ளைன்னு சொல்லுவாங்களே தவிர செலவு தொழிலாளி வீட்டு பிள்ளைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி நினைச்சு எல்லாரும் ஏமாறட்டும் தான் நம்ம வேல்முருகன் நாடக சபை உடைகள் எடுத்து போட்டுக்கிட்டேன். சரி, யாரா பாத்து போறாங்க, சட்டை மாத்திட்டு வந்து. சரிம்மா. ஐயா, ஏதோ விளையாட்டா செஞ்சுட்டேன் ஐயா, மன்னிச்சிடுங்க. அவன் விளையாடல சிவகாமி, வீரந்தா அவன்கிட்ட விளையாடி இருக்கு. அவன் வாழ கையில எந்த கம்பீரமும் வீசிய விதமும் எதிரியினுடைய தாக்குதலை சமாளித்த சாதுரியமும் ஒரு குருகுலத்துல பயின்ற மாணவனுக்குத்தான் வரும். அங்கதான் காலங்காத்தால வேடிக்கை பார்த்துட்டே நிப்பங்க. பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து இவன் செய்யற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, ஏதோ ஆர்வத்துல செய்யறான்னு நானும் தடுக்கிறது இல்லை. அப்படியா? சபாஷ். ராஜா, வேற என்னென்ன உனக்கு தெரியும்? பாட தெரியும், ஆட தெரியும், ஆட்டமும் பாட்டும் சேர்ந்து வரும். பாடுறேன் கேளுங்க. கதவை தட்டுங்கள் திறந்து கொள்ளும், சுவாமி கந்தா என்றால் மயில் ஓடி வரும். இதயத்தை கொடுங்கள் பதப்படுத்தும், இந்த யுகத்திலும் பரத்திலும் சுகப்படுத்தும். கதவை தட்டுங்கள் திறந்து கொள்ளும், சுவாமி கந்தா என்றால் மயில் ஓடி வரும். ஆட்டம் மானா மதுரையிலே குட்டி மறிக்கும் சென்று விட்டவளே, தேனாக இனிப்பவளே, என்னை தேடி தேடி வந்தவளே. மானா மதுரையிலே குட்டி மறிக்கும் விட்டவளே. பப்பள பழ பப்பள பழ பப்பள பழ பப்பள பழ பழி 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 பழி. விவசாயம் இருந்தா அவனுக்கு? நான் கூட உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஏண்டாப்பா ராஜா, இதெல்லாம் எப்படி கத்துக்கிட்ட? பாவதர் ஐயா வீட்டுக்கு செலவு தண்ணி கொடுக்க போனப்போ பாட்டு கத்துக்கிட்டேன். நட்டுனார் ஐயா வீட்டுக்கு துணி கொடுக்க போனப்போ ஆட்டம் கத்துக்கிட்டேன். சிவகாமி, உன்னுடைய மகனை பாக்குறப்போ ஒரு உயர்ந்த நடிகனா வருவான்ற அறிகுறி எல்லாம் தெரியுது. நீ சம்மதப்பட்டினா என்னுடைய நாடக கம்பெனிலேயே சேர்த்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, ஊர் ஊரா சுத்தி பழைக்கிற பழைப்பு எங்களுக்கு. குழந்தைய விட்டு உன்னால பிரிஞ்சு இருக்க நிச்சயமா முடியுங்க. இனிமே இவன் உங்க பிள்ளை. ராஜா, ஐயாவுக்கு நமஸ்காரம் பண்ண. தீர்காயுசா இருந்து நடிப்புக்கே சவால் விடப்பா. இந்த நாடகம் எல்லாம் எனக்கு வேணாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. நீ நல்லா இருந்தா உங்க அம்மாவுக்கு தானடா பெருமை. எல்லாம் தெரியுமா, ஆனா உங்களை பிரிஞ்சு மட்டும் என்னால இருக்க முடியாதுமா, இருக்க முடியாது. என்ன பிரிஞ்சிருக்கிற கஷ்டத்தை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டேன்னா நம்ம பரம்பரோட தலையெழுத்தே மாத்திடலாம்பா. நீங்க இல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன். வாங்கம்மா போலாம். ராஜா நில்லு. அடாடா,
இந்த வயசுல இப்படி ஒரு தாய் பாசமா? சிவகாமி, ஒரு சிறந்த நடிகனை நான் இழக்க தயாரா இல்லை. அதே மாதிரி பிள்ளைய பிரிஞ்சு நீயும் இருக்க வேண்டாம். நீயும் எங்களோடவே இருந்து. சரிங்கய்யா, ஆனா உங்களுக்கு பாரமா இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கும் இங்க ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா. உன் இஷ்டப்படி செய். ராஜா, இன்னைக்கே படத்தை ஆரம்பிச்சிருவோமா? இப்பவே சொல்லுங்கய்யா. எள்ளுன்னா என்னையா வந்து நிக்கிறிய குழந்தை. சீக்கிரம் வாங்க வாங்க, ஜமீன்தார் வந்துட்டாரு. ஐயா வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சிடலாங்களா? பெரியோர்களே, தாய்மார்களே, எங்கள் வேல்முருகன் நாடக சபாவின் சார்பாக எங்கள் வணக்கம். களத்தூர் ஜமீன்தார் அவர்களின் புதல்வி புவனாதேவியின் பிறந்த நாளை ஒட்டி இந்த நாடகத்தை நடத்தி தரும் வாய்ப்பை தந்ததற்காக ஜமீன்தார் அவர்களுக்கும் அவரது சகோதரி குமாரரான மோகன சுந்தரம் அவருக்கும், அத்துடன் நாடகத்தை கண்டு கழிக்க வந்திருக்கிற நண்டு சுண்டான்களுக்கும் எங்கள் வேல்முருகன் நாடக கம்பெனியின் சார்பாக மீண்டும் மீண்டும் வணக்கம். இந்த கதையை ஜனங்களுக்கு கொஞ்சம் விளக்கிடு. எல்லாம் என்கிட்ட விட்டுருவீங்களே. ஜனங்களே, இப்போது கதை பெருக்கம், கதை சுருக்கம். அதாவது, ஆடலும் பாடலும் நிறைந்த ஒரு இளைஞன் தன் மனதை கவரும் வரை தான் கண் விழிப்பதில்லை என்று கடும் சபதம் எடுத்துக்கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறாள் ஒரு பாவை. அந்த பாவையின் உறக்கத்தை கலைத்து அவன் மனதை கலைக்கப் போகும் ஒரு இளைஞனின் கதைதான் நீங்கள் காணப்போகும் தூங்கும் அழகி நாடகம். அந்த இளைஞன் யார் சொன்னாதானே தெரியும். எங்கள் நாடக குழு கதாநாயகன் காதல் இளவரசன் ராஜா. தூங்கும் அழகியாக நடிக்கப் போவது எங்கள் நாடக கம்பெனியின் கதாநாயகி கனவு உலக கண்ணி. நாடகத்தை நல்லபடியா கண்டுகளிக்க வேண்டுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். போங்க போங்க. நீங்க வந்துருங்க. நானுமா? சின்ன இதழ்கள், செம்பவழக் கன்னங்கள், சிவந்த மேனி, செதுக்காத பொற்சிலை. வண்ண விழி மலராதோ, வாய் திறந்து பேசாதோ, பள்ளி கொள்ள விட மாட்டேன். என்னுயிரே, எழுந்தென்னை பார் பார் பார். இது உண்மையான கலைக்கு கிடைச்ச வெற்றி. ஆடல் பாடல் வீரம் அத்தனை அணிஞ்ச உங்களுக்கு இது என் நம்பிக்கை. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. இன்னும் சில நாட்கள்ல எங்க அப்பாவோட பிறந்தநாள் விழா நடக்க போகுது. அது வரைக்கும் இந்த ஜமீன் விருந்தாளிகளை தங்கியிருந்து இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி நடத்தி தரணும்னு எங்க அப்பா சார்பிலும் களத்தூர் குடிமக்கள் சார்பிலும் இந்த நாடக சபாவை கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் எனக்கு தெரியும். வணக்கம் பெரியோர்களே, இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தது பெரும் பாக்கியமாக நினைக்கிறோம். இளையராணி அவர்கள் விருப்பப்படி நாங்கள் எத்தனை நிகழ்ச்சிகள் வேண்டுமானாலும் நடத்தி தருகிறோம். நன்றி. அதை சொல்ல வேண்டியது நாங்க. நீ 1000 தான் சொன்னாலும் சரி, அந்த நாடகக்காரன் கையை பிடிச்சு மோதிரத்தை போட்டு விட்டது தப்பு. ஆமா புவனா, அத்தனை பேருக்கு முன்னாடி அப்படி நடந்துகிட்டது இந்த ஜமீன் கௌரவத்துக்கே பெரிய இழுக்கு. இல்லப்பா, உண்மையான கலைத்திறனுக்கு பரிசு கொடுத்தேனே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி தவறா எனக்கு படல. பெரிய சமூகத்துக்கு சின்ன விண்ணப்பம். பாப்பாவுக்கு ஜமீன் பெருமையை பத்தி தெரியல, அதான் இப்படி பேசுது. நீ மாமாவுக்கு கூத்தானா மாமாவோட வச்சுக்க. வாய மூடு போனா. இனிமே இந்த மாதிரி காரியத்தை செஞ்ச நான் கடுமையா நடந்துக்க வேண்டியது இருக்கும். ஞாபகத்துல வச்சுக்க. அது சொல்ற உரிமை அப்பாவுக்கு தான் இருக்கு தவிர உங்களுக்கு இல்ல. அது நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. பாத்தீங்களா மாமா, போனா எப்படி என்னை எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போறா. அவ சொன்னதுல என்ன தப்பு? மாமா, நீ இன்னும் அவ கழுத்துல தாலி கட்டலையே. ஐயோ, நானா மாட்டேங்கிறேன். நீங்க தானே தள்ளி போட்டுக்கிட்டே போறீங்க. கொஞ்சம் பொறுமையா இரு, சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிடுறேன்.
அது வரைக்கும் உன் முன்கோபத்துல மூட்டை கட்டி வை. பெரிய சமூகத்துக்கு சின்ன விண்ணப்பம். என்ன? வேஷம் கட்டுறவங்களை எல்லாம் விருது மாளிகையில் தங்க வைக்கலாமா? உண்மைதான் மாமா. அந்த நாடக கோஷ்டியை வேற எங்கேயாவது சத்திர சாவடியில் தங்க வைக்கலாமா? மோகன், மக்கள் முன்னாலே மேடை ஏறி போனா சொல்லிட்டான். அதுக்கு நாம மதிப்பு கொடுக்கலன்னா மகளுக்கு என்ன மரியாதை இருக்கும்? ஐயோ, இது எதுல கொண்டு போய் முடிய போகுதோ? என் பிறந்த நாள் விழாவில் முடிய போகுது, கவலைப்படாத. சமூகத்துக்கு அப்படியாப்பா? ஆமாமா, இந்த ஜமீன் இளவரசி மேடைக்கு ஓடி வந்து அவங்க கையாலே போட்ட மோதிரம். ஒரு ஜமீன்தாரோட மக தானே மேடை ஏறி படிதடிக்கு வந்து மோதிரம் போடுறது இந்த ஜமீன் சரித்திரக்கே முதல் தரம் இல்லையா? இதை நான் சொல்லிங்க, ஊரே சொல்லுது. இவார்த்த ஊரே சொல்லுது, உலகமே சொல்லுதுன்னு சொந்த சரக்கெல்லாம் அவுத்து விடுவானே. எப்படியோ இந்த மாதிரி பரிசுகளும் பாராட்டுகளும் ஒவ்வொரு ஊர்லயும் நீ வாங்கணும். இந்த உலகமே உன்னை பார்த்து புகழணும்பா. ஆமாப்பா, உனக்கு பேரும் புகழும் வர அந்த முருகன் தான் அருள் புரியும். எல்லாம் உங்க ஆசைதான். ராஜா, எல்லாத்துக்கும் ஐயா தான் காரணம். இவர் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நீ எந்த ஆட்டங்கள்ல துணி துவச்சிட்டு இருக்கியோ? நான் என்னமா பெருசா செஞ்சுட்டேன்? ஒரு சிறந்த நடிகனை 4 பேருக்கு தெரிய வச்சேன், அவ்வளவுதான். இந்த கம்பெனிக்கு முதல்ல கதாநாயகனா வேஷம் கட்ட வந்தேன். நான் ஒழுங்கா நடிச்சிருந்தா அந்த மோதிரம் ஏன் விரலுக்கு வந்திருக்கும். ஏன் ஒழுங்கா நடிக்கல? நான் கதாநாயகனா நடிக்கிற நாடகம் அரங்கேற்றத்தன்னைக்கு சோன்னு மழை, வசனம் எல்லாம் நனைஞ்சு போச்சு. இல்லன்னா கிழிச்ச. இவன் நடிக்கிறப்போ கை தட்டுங்க ஜனங்களை கெஞ்சுவேன். இது இவர் சொல்லிங்க, ஊரே சொல்லுது. பொறுப்பு இல்லாத பசங்க. அம்மா, நான் உண்மையை சொல்றேன். ராஜா இல்லைன்னா என் கம்பெனியே திவாலாயிருக்கும். ஊர் கண்ணு பூராவும் உங்க புள்ள மேலதாம்மா திஷ்டி சுத்தி போடும்.